அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்றதை பார்த்துடலாம். இஃப் n equal to 2 power 3 into 5 square, then what is the sum of all positive divisors of n? ஸோ n வந்து உங்களுக்கு இதுவாக இருந்தால் இதனுடைய பாசிட்டிவ் டிவைசஸ் உடைய சம்முன்றதை கேட்குறாங்க. ஓகே, சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் n என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 186, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 465, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 248, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 310 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன் இது ட்ரூன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக என்னுடைய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின். ஓகே, ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எழுதுனவங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது போல் ப்ராப்ளம்லாம் வந்து சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் அல்ஜிப்ராவில் வந்து கண்டிப்பாக குரூப் தியரி கான்செப்டில் இந்த ப்ராப்ளம் ஒன்று கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டினில் இருந்திருக்கு. அப்போது இது காமனாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரின்றது என்னன்னா, அல்ஜிப்ரா செக்ஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்பர் சிஸ்டத்தை மட்டும் ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நம்பர் தியரி மட்டும் ஒரு கொஸ்டின் செட்டாக கேட்டிருக்காங்க. இல்லை கான்கரண்ட் மாடலோ, அதுக்கப்புறம் வில்சன் தேரம், லெக்ராஞ்சன் தேரம், அதுக்கப்புறம் லெக்ராஞ்சன்னா அந்த பெர்மாட் லிட்டில்ஸ் தேரத்தை யூஸ் பண்ணுற மாதிரி கேட்குற கான்செப்ட். ஸோ அது போல் எல்லாமே வருது. அதனால் இது கொஞ்சம் படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. சிஎஸ்ஆர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பேசிக் அல்ஜிப்ரா குரூப் தியரி தான். ஸோ குரூப் தியரி வந்து நீங்கள் நம்பர் தியரி இல்லாமல் நீங்கள் படிக்கவே முடியாது. குரூப் தியரி உங்களுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா நம்பர் தியரி தான். ஸோ நம்பர் தியரி நீங்கள் சிலபஸ் கரெக்டாக வச்சுருக்கிறது அவங்க கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் கொஞ்சம் கூட அவங்க தப்பு பண்ணலை சிலபஸில். ஓகே, ஸோ அதில் இதில் முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம இதுக்கான ரிசல்ட்டை பார்த்துருவோம். த சம் இஃப் n equal to p1 alpha 1, p2 alpha 2 and so on pk alpha k, where pk's are prime or primes. So இந்த pk's வந்து prime numbers, distinct primes. They are distinct primes. இது எல்லாமே distinct primes. ஓகேங்களா? ஓகே, next then the sum of divisors of n எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா denoted by sigma of n ன்னு சொல்லுவாங்க, and defined by sigma of n equal to p1 alpha 1 plus 1 minus 1 divided by p1 minus 1 into p2 alpha 2 plus 1 minus 1 divided by p2 minus 1 and so on pk alpha k plus 1 minus 1 divided by pk minus 1. அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த சம் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் n. நல்லா கவனிக்கிறோம். ஸோ என்னை வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்டிங் ப்ரைம்ஸ் பவர்ஸாக எழுதிட்டு அந்த சிக்மா ஆஃப் n சம் ஆஃப் டிவைசரை வந்து சிக்மா n டினோட் பண்ணுவோம். அதனுடைய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். p1 ஆல்ஃபா ப்ளஸ் 1, இங்கே இருக்கிற ஆல்ஃபா 1 கூட ப்ளஸ் 1 ஆட் பண்ணி மைனஸ் 1 டிவைட் பை p1 மைனஸ் 1. அதே போல் எல்லா ஃபேக்டரும் எழுதுறோம், pk வரைக்கும் எழுதுறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிவன் n பாருங்களேன், n ஈக்குவல் டு 2 கியூப் இன்ட்டு 5 ஸ்கொயர், n ஈக்குவல் டு 2 கியூப் இன்ட்டு 5 ஸ்கொயர். ஸோ இந்த p1 வந்து 2, p2 வந்து 5, ஆல்ஃபா 1 வந்து 3, ஆல்ஃபா 2 வந்து 2. ஜஸ்ட் இது கூட கம்பேர் பண்ணுறீங்க. ஓகே, அப்போது சிக்மா ஆஃப் n எழுதுகிறோம். சொல்லுங்க பார்ப்போம். p1 2 பவர் ஆல்ஃபா 1 3 + 1 - 1 டிவைட் பை 2 - 1. புரியுதுங்களா? இன்ட்டு அடுத்த ப்ரைம் வந்து 5 பவர் 2 + 1 - 1 டிவைட் பை 5 - 1. புரியுதுங்களா? ஜஸ்ட் அந்த ப்ரைம்ஸ் வந்து நீங்கள் உள்ள சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதுனாகும் 2 பவர் 4 - 1 டிவைட் பை 1 இன்ட்டு 5 கியூப் - 1 டிவைட் பை 4ன்னு எழுதுறோம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இது என்ன கிடைக்கும்? ஸோ 16 - 1 டிவைட் பை 1 தான். ஸோ 2 பவர் 4ன்றது 16 இன்ட்டு இது 5 கியூப்னா 125 - 1 டிவைட் பை 4. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இது என்ன கிடைக்கும்? 15 இன்ட்டு இது 124 டிவைட் பை 4. அப்போ எவ்வளோ டைம்ஸ் இது அடி வாங்கும் சொல்லுங்க பார்ப்போம். 4 3s are 12, 1 அப்போ 31 டைம்ஸ் இதை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ 31 இன்ட்டு 15 தான் கிடைக்கும். 31 இன்ட்டு 15. ஸோ 5 15 1 3. ஸோ 5 6 5 465.
ஸோ ஆப்ஷன் பாருங்க, எது கரெக்டாக வருது பாருங்க. 465. ஓகே. ஸோ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லை. ஸோ ஜஸ்ட் இதுதான், இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணால் போதும். நான் ஒரு சில ப்ராப்ளம் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபைண்ட் சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் டிவைசர்ஸ் ஆஃப், இதெல்லாம் என்னோட டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் டிவைசர்ஸ் ஆஃப் the following. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து n equal to 2025, இதனுடைய சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் டிவைசஸ் கண்டுபிடிங்க. செகண்ட் வந்து n equal to 645, இதுக்கு பாசிட்டிவ் டிவைசஸ் n equal to 1001. உங்களுடைய சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் n எவ்வளோ வரும் அப்படின்றத உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து நான் கிளாஸஸ் கொடுத்துட்டு வரேன். என்னுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்றத டெய்லி நோட் போட்டு எழுதுறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நோட் போட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட் போடாமல் இருக்காதீங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.